ஐ திங்க் இது வேறு ரூட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர் அபவுட் தட். பட் ஆனால் இந்த ரூட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பைக்கெல்லாம் போகிற மாதிரி தான் இருக்குது. ஃபோட்டோகிராஃப் எடுக்காமல் போனேன். என்ன காய்ஸ், இருங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். பாய். ஹோ, கடைசியில் பார்த்தா நேற்று வந்து அதே பாதை காய்ஸ். போகுமான்னு அதான் கேட்டேன். போகும்னு சொன்னாங்க. கட்சியில் இப்படி போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் காய்ஸ் போனோம். இல்லாட்டி சீரியஸாக ஒரு மாதிரி கிறுக்கல் ஆகிடும். நேற்று வந்த அதே பாதை தான், எந்த மாற்றமும் இல்லை. பட் ஆனால் இது ஏன் கூகுளில் பைக்குக்கான இதை காட்டுதுன்னே தெரியலை. பட் ஆனால் காட்டுது. என்ன பண்ணுறது, காற்று கம்மியாக இருக்கு. சைக்கிள்கெல்லாம் காற்றடிக்கணும் கைஸ். கடல் பண்ணிட்டு போனோன்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா அவ்வளோ சின்ன பாதை. வீடியோவில் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இது சின்ன பாதையாக இருக்குதுன்ட்டு. ஆனால் இதை போய் கூகுள் வாக்கிங் பார்த்தா காட்டாமல் பைக் பார்த்தா காட்டுறது தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இங்கே நிறைய விஷயத்தில் ஏறி இறங்குறதுக்குள்ளே போதும் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் வந்து சுத்தா இருந்தாலும் நம்ம அந்த சைடு தான் போகணும். ஒரு 1 கிலோமீட்டர் சுத்தா இருந்தாலும். சைக்கிள் பேக் வீலிங்லாம் அடிக்குது கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நான் இப்படி தான் போய் ஆகணும் போல். ஊர் சைடு இந்த மாதிரி பக்காவான வில்லேஜ் சைடு வந்தீங்கன்னா நீங்கள் சீரியஸாக நான் சொல்கிறேன், கூகுள் பேச்சை நம்பாதீங்க. ஓகே, இத்துடன் பார்ப்போம் கொஞ்சம் நாள் கழிச்சு. நேற்று இது வழியாக வந்தோமான்றது எனக்கு பட் இது வழியாக வந்திருப்போன்னு எனக்கு தோணுது. கரெக்டாக தான் போதும்.
ஆசம் வேறு லெவலில் இருக்குது. போய்கிட்டு இருக்கு. கம்ப்ளீட் ஸ்லோப்பு தான் கைஸ். நான் பெடலே பண்ணல, அதுவாகவே நீ இழுத்துக்கிட்டே போகுது. மலையோட சரிவு இடம் போல் இதெல்லாமே வந்து பயங்கரமாக நீ இழுத்துட்டு போகுது. வேறு லெவலில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1/2 கிலோமீட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துச்சு. 3 கிலோமீட்டர். ஸோ இப்போ 2.5 தான் காட்டுது. எடுத்துக்கிட்டே தான் போகுது. ஏற்றும் போது இதுக்கெல்லாம் அது வட்டி போட்டு வாங்கிக்கும் பெடல் பண்ணுறா அப்படின்ட்டு. நான் எவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னா இது எவ்வளோ பெரிய மேடாக இருந்திருக்கும்னு பாருங்கள். ஆக்சுவலாக நான் கேட்டேன், இந்த சைக்கிளிஸ்ட்லாம் வருவாங்களா அப்படின்ட்டு. மேலே ஏறி வந்துடுவாங்களாம். அவங்க எந்த வழியெல்லாம் வர்றாங்கன்னா அவங்களோட நிறைய கம்யூனிகேஷன் வச்சுக்கணும், நம்ம நிறைய விஷயத்தை கெயின் பண்ணிக்கணும். பட் ஆனால் ஐ திங்க் நான் அந்த நேரத்தில் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பேட் லக் தான். நல்லா ஒரு டிஸ்டன்ஸுக்கும் நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது. சுத்தமாக ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸ்கூல் மேலேயே. பட் ஆனால் பசங்க வர்றதை பொறுத்து தான் வந்து அந்த டைமிங்கிறதே இருக்குதான். அந்த டைமிங்குள்ளே தான் எல்லாமே நடக்குமா. ஸோ இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸ்கூல்லேயே ஹாஸ்டல் மாதிரி இருக்குங்க. சைக்கிளிங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். பட் அதையும் மீறி எனக்கு ஒரு நாள் இன்கன்வீனியன்ட்டிங்களா நியர்லி அப்படி இப்படின்ட்டு நம்ம அவ்வளோவா பெருசாக பெடல் பண்ணாமே நம்மளை ஒரு 1 கிலோ 1.5 கிலோமீட்டருக்கு தேக்கு. டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். பட்
இறங்குற மாதிரி ஒரு இடத்தையும் காட்டலையே கைஸ். இதுதான் அந்த ஃபால்ஸ் போல் போனால் கைஸ். தண்ணியே ஓடலை, மழை காரணத்தினால ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ நம்ம வெறும் ஃபோட்டோகிராஃப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம போயிடுவோம்.